வந்து நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்டில் இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி அக்கௌண்ட்ஸ் நம்ம பார்க்குறப்போ கொஸ்டின்ஸை வந்து நல்லா படித்து எது எந்த இடத்துல வரப்போகுதுன்றத ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். வரிசையாக இப்போ ட்ரேட் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு பண்ணணும். இதிலிருந்து வர கிராஸ்டு ப்ராஃபிட்டை எடுத்து இதுக்கு இன்கம் சைடில் கொடுக்கணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரும். அதிலிருந்து அதுக்கு அடுத்தது பேலன்ஸ் ஷீட் வரணும். இது எல்லாமே என்டையராக வந்து ஒரே ஷீட்லேயே இருக்கும். அதனால் இப்போ வந்து இங்கே இருக்கிற டேட்டா வந்து இந்த 3 ஐட்டத்துக்கும் இருக்கும். எந்த ஐட்டத்தில் இருக்குன்றதை முதல்ல பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸில் என்ன பண்ண போகிறோம், அதுக்கு கவுண்டர் பார்ட்டாக வந்து பேலன்ஸ் ஷீட்டில் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரேட் அக்கௌண்ட் பற்றி பார்ப்போம். எல்லாத்துக்கும் ஒரு கலர் கொடுக்கலாமா? வேணாம், ஒரு லெட்டர்ஸ் கொடுத்துருவோம். கேஷ் இன் பேங்க்ன்றது பேலன்ஸ் ஷீட்டு. புக் டெபிட்ஸுங்கிறது டெபிட்டார் தான். இது வந்து பேலன்ஸ் ஷீட் தான். சேலரி வந்து எக்ஸ்பென்ஸு, ப்ராஃபிட் அண்ட் லாஸு. கேரி இன்வர்ட் வந்து ட்ரேட் அக்கௌண்ட்டு, அவுட்வர்டு வந்து எக்ஸ்பென்ஸு, அது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். பேட் டெப்ட் வந்து எக்ஸ்பென்ஸு. இது எங்கே போட போகிறோன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் எக்ஸ்பென்ஸ் சைடில் வரும். ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸும் ப்ராஃபிட் அண்ட் லாஸு. பர்ச்சேஸு ட்ரேடு. ரிட்டர்ன் இன்வேர்டு வெளியே போயிருக்கிறது ரிட்டர்ன் ஆயிருக்குன்னா சேல்ஸ் இன்வேர்டு. இது ட்ரேட் அக்கௌண்ட்டு. இது வந்து பேலன்ஸ் ஷீட்டு. ஸ்டாக்கு இப்போ எவ்வளோ ஓப்பனிங் ஸ்டாக்குன்னு கணக்கு வச்சுப்போம். இது ஏன்னா க்ளோசிங் ஸ்டாக் கொடுக்கல, அப்புறம் என்ன கொடுத்துருப்பாங்க. இது வந்து ட்ரேட் அக்கௌண்ட்டு. ப்ளஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்லேயும் இந்த க்ளோஸ்ட் அக்கௌண்ட்டை மென்ஷன் பண்ணணும். இது வந்து ஓப்பன். ஓகே சார், இது ஓப்பன். இன்சூரன்ஸு எக்ஸ்பென்ஸு, இது வந்து பி. டிப்ரிசியேஷன் ஆன் ப்ராப்பர்ட்டி, இது வந்து ப்ராஃபிட் அக்கௌண்ட்டில் போடணும். நெக்ஸ்ட்டு வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வந்து ப்ராப்பர்ட்டியில் டிடெக்ட் பண்ணணும். ஹோல்டிங் ப்ராப்பர்ட்டி, இது வந்து பேலன்ஸ் ஷீட் அசட்டு. கிரெடிட்டாரு பேலன்ஸ் ஷீட்டு லையபிலிட்டி சைடு. டிஸ்கவுண்ட்டு நாம் கொடுக்குறோம், ரிசீவ்டு கிடையாது, நம்ம கொடுக்குறோம். இது வந்து பி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு. கிரெடிட்டார் ஃபார் எக்ஸ்பென்ஸ் பேலன்ஸ் ஷீட்டு. ரிட்டர்ன் அவுட்வர்டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன், இது ட்ரேட் அக்கௌண்ட்டு. சேல்ஸு ட்ரேட் அக்கௌண்ட்டு, இது பேலன்ஸ் ஷீட்டு. அடுத்தது ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட். அப்போ வந்து டெப்டில் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இதனோட பர்சன்டேஜை வந்து பேட் டெப்டில் கிடையாது, டெப்டில் கால்குலேட் டிஸ்கவுண்ட் ஆன் கிரெடிட்டார். கிரெடிட்டாரில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு? கிரெடிட்டார் 2% வந்து எக்ஸ்பென்ஸில் வரணும். அப்புறம் வந்து இங்கே வந்து டிடெக்ட் பண்ணிடணும், பேலன்ஸ் ஷீட்டில் வந்து டிடெக்ட் பண்ணிடணும்.
ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் இன்க்ளூடிங் ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸு. ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸை வந்து ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸு இதில் வந்து 800 ருபீஸ் இருக்குது தனியாக. இதில் இந்த 800 ருபீஸை வந்து டிடெக்ட் பண்ணிடணும். இந்த பர்ச்சேஸ் வந்து 800 டிடெக்ட் பண்ணிடணும். அடுத்தது carrying inward including to the carriage paid purchasing on furniture. இந்த carried inwardல ஒரு 50 ரூபா டிடெக்ட் பண்ணிவிட்டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டில் எடுத்துகிட்டு போய் இதை ஆட் பண்ணணும் 50 ரூபாயை. அவுட்ஸ்டாண்டிங் சேலரியில் வந்து இதை ஆட் பண்ணிடணும் 150. இன்னும் அது பே பண்ணலை, லையபிள் டு பேன்றதுனால பேலன்ஸ் ஷீட்டில் எடுத்துகிட்டு வந்து இதை லையபிள் சைடில் பண்ணணும். ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ்னால் ஃப்ரண்ட்லையே நம்ம பே பண்ணிட்டோம், ஆல்ரெடி இங்கே இன்சூரன்ஸ் இருக்குது. இதில் வந்து இன்க்ளூடிங் வந்து 300. அப்போனா இப்போ கரண்ட் இயரில் வந்து 3000 தான், 300 வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்ம வந்து பே பண்ணியிருக்கோம். அதனால் இது அசட்டில், ஏன்னா நமக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து சர்வீஸ் கிடைக்க போகுது, அதனால் இது அசட்டாக தான் கன்சிடர் பண்ணணும். அசட் சைடில் போட்டுடணும். ஸ்டாக் இன் ஹேண்டு இதுதான் வந்து க்ளோசிங் ஸ்டாக்கு. க்ளோசிங் ஸ்டாக்கில் வந்து 200 வந்து ஸ்டேஷ்னரி இன்க்ளூடிங் ஸ்டேஷ்னரி. இதை இங்கே டிடெக்ட் பண்ணிவிட்டு இந்த 800 ஸ்டேஷ்னரி இருக்கு இல்லையா, இதில் ஆட் பண்ணி அசட் சைடில் எடுத்துகிட்டு போயிடணும். சரி, ஓகே. இப்போ ஓரளவுக்கு பார்த்துட்டோம். இப்போ ட்ரேட் அக்கௌண்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். பர்ச்சேஸ் வந்து இருக்குது, இதில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இல்லை, நேராக போட்டுக்கலாம். முதல்ல ஓப்பன் ஸ்டாக் பார்த்துக்கலாம். இது வந்து ஸ்டாக் இன் ஹேண்டு. இதுதான் ஸ்டாக், ஓப்பன் ஸ்டாக். இது 14,360 ரூபா ஓப்பன் ஸ்டாக். அப்போ க்ளோஸ் ஸ்டாக்கு இதுதான் க்ளோஸ் ஸ்டாக்கு. இதில் வந்து ஸ்டேஷ்னரி இதை டிடெக்ட் பண்ணிடணும். அந்த ஸ்டேஷ்னரி இதை வந்து பேலன்ஸ் ஷீட்டில் ஆட் பண்ணி வச்சிடணும். ஸ்டேஷ்னரி இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இங்கே இது எல்லாத்தையும் ஒரு கலரில் க்ரீன் கலரில் போட்டுக்கலாம். இங்கே எடுத்துகிட்டு வந்து இதை ஆட் பண்ணிட்டாங்க. ஓகே, இது இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். இது வந்து க்ளோஸ்டு பேலன்ஸு, இதை டிடெக்ட் பண்ணியாச்சு. பர்ச்சேஸு ஓகே, ஆல்ரெடி அங்கே இருக்குது. இந்த பர்ச்சேஸ் வந்து நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸ்டாக்கும் க்ளோஸ் பண்ணியாச்சு. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இன்வர்டு வந்தது ரிட்டர்ன் ஆயிருக்கு. அப்படிதான் இதுதான் வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன். எவ்வளவு? 1590. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இங்கே வருது. ரிட்டர்ன் இன்வர்டு உள்ளே வந்தது, இது சேல்ஸு. அவுட்வேர்டு உள்ளே வந்தது வெளியே போயிருக்கு, இதுதான் பர்ச்சேஸ் ரிட்டர்னு. இது வந்து சேல்ஸ் ரிட்டர்னு. சேல்ஸ் ஆல்ரெடி இருக்குது, இங்கே சேல்ஸ் போட்டிருக்கு. சேல்ஸ் ரிட்டர்ன் இங்கே போட்டாச்சு. பர்ச்சேஸ் போட்டாச்சு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் போட்டாச்சு. அடுத்தது கேரியிங் இன்வர்டு. இதில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. என்னென்னா அந்த 50 ருபீஸ் வந்து தப்பாக வந்திருக்கு.
₹50 ஃபர்னிச்சர் இதில் வந்திருக்கு. இந்த ₹50 இங்கே டிடெக்ட் பண்ணிட்டு ஃபர்னிச்சரோட வேல்யூவேஷனில் ஏற்றணும். பேலன்ஸ் ஷீட்டில் ஃபர்னிச்சர் வேல்யூவேஷனில் இந்த ₹50 ஏற்றிருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப மெயின். இதை மொத்தமாக டாலி பண்ணி பார்த்து இந்த பக்கம் ஷார்ட்டேஜ், இது கிராஸ்டு ப்ராஃபிட் ₹8730 வந்திருக்கு. இதை நேராக இந்த பக்கம் ஃபஸ்ட்டு கிரெடிட் சைடில், இன்கம் சைடில், இது இன்கம் சைடு, இது எக்ஸ்பென்ஸ் சைடு. இன்கம் சைடில் ஃபஸ்ட்டு இதை ப்ளேஸ் பண்ணியாச்சு. வேறு ஓகே, இப்போ ப்ராஃபிட்டில் பார்ப்போம். சேலரி ஃபஸ்ட்டு எடுப்போமா? அதாவது சீக்வன்ஸியாக இந்த சீக்வன்ஸில் எடுக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். பர்ஃபார்மா ஒரு சீக்வன்ஸில் இருக்கும். அந்த சீக்வன்ஸ் எடுத்து இங்கே தேடுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த சீக்வன்ஸ்லேயே நான் எடுக்கிறேன். இதெல்லாம் பேலன்ஸ் ஷீட்டில் வருது. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, பட் பேலன்ஸ் ஷீட்டில் வருது. சேலரி ஃபஸ்ட்டு நான் 4950. இதில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அவுட்ஸ்டாண்டிங் இருக்குன்னா அப்போ இதையும் ஆட் பண்ணிடணும். சேலரி இந்த அமௌண்ட் ஆட் பண்ணியாச்சு. 5100 வந்துருச்சு. ஓகே, இது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. பண்ணிப்போம். கேரேஜ் அவுட்வேர்டு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இல்லை, நேராக எடுத்து போட்டுக்கலாம். கேரேஜ் அவுட்வேர்டு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இல்லை, நேராக வந்துருச்சு. இங்கே முடிஞ்சிருச்சு. பேட் டெப்ட்டு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இல்லை, நேராக எடுத்து போட்டுக்கலாம். ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க பேட் டெப்ட்டுக்கு. இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. டவுட்ஃபுல் டெப்ட்டு பேட் டெப்ட்டு ப்ரீவியஸ் ப்ரொவிஷன். இது வந்து பேட் டெப்ட்டுன்னு டவுட்ஃபுல் டெப்ட்டு, இது பேட் டெப்டாக போட்டுக்கணும். இங்கே வந்து பேட் டெப்டாக தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அப்போ இது தப்பு போல இருக்குது. ப்ரீவியஸ் இருக்கிறத வந்து ஆட் பண்ணிட்டு பேட் டெப்ட்டு, ப்ரீவியஸ் டவுட்ஃபுல் டெப்ட்டு, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போட்டாச்சு. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இதெல்லாம் பேலன்ஸ் ஷீட். இன்சூரன்ஸில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. என்ன ப்ரீபெய்ட் பண்ணியிருக்காங்க, 300 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இப்போ 300 டெரெக்ட் பண்ணிட்டு 3000 வரணும். இதை டெரெக்ட் பண்ணியாச்சு. இந்த 300 வந்து அசட் சைடில் எடுத்துகிட்டு வந்து சேர்க்கணும். குட்ஸ் ஆஃப் ஸ்டாக் ஏற்கனவே இங்கே போட்டோம், அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டிருக்காங்க. சாரி, டிடக்ஷன் பண்ணியாச்சு, அதை இங்கே போட்டிருக்காங்க. டிப்ரிஷியேஷன் ஆன் ப்ராப்பர்ட்டி 1200. இங்கே வந்து எக்ஸ்பென்ஸில் முதல்ல டிப்ரிஷியேஷன் போட்டிருக்கு. இங்கே ப்ராப்பர்ட்டியில் டிடக்ஷன் பண்ணியிருக்கணும். ப்ராப்பர்ட்டின்னு எதுவும் கொடுக்கல, அதனால் இங்கே எதுவும் அந்த டிப்ரிஷியேஷன் அமௌண்ட்டு இங்கே எதுவும் டிடக்ட் பண்ணலை. ஆக்சுவலாக வந்து இங்கே ப்ராப்பர்ட்டி எதுனா கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து நம்ம வந்து டிடக்ட் பண்ணணும் அந்த 2000. இல்லை, 2200 காமனாக டிப்ரிஷியேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க, ப்ராப்பர்ட்டி கொடுக்கல. அப்போ ப்ராப்பர்ட்டி இங்கே லைபிலிட்டி கொடுக்கலன்னா இங்கே கேபிட்டலில் வந்து அதை சேர்த்துருக்க மாட்டாங்க. அது போக தான் இங்கே வந்து கேபிட்டல் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
கிரெடிட்டார் லைபிள் சைடு வரணும். இதில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. டிஸ்கவுண்ட் இருக்குது. இந்த டிஸ்கவுண்ட் எக்ஸ்பென்ஸில் 2% போட்டுறணும். சாரி, இங்கே வந்துருச்சு. இங்கே லெஸ் பண்ணிடணும். ப்ரொபோஷன் டு டிஸ்கவுண்ட்டு இங்கே வராது. அது இது இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து கிரெடிட்டார் டிஸ்கவுண்ட்டு. நமக்கு வந்திருக்கிற இன்கம்மு பை டிஸ்கவுண்ட்டு. நமக்கு வந்திருக்கிற இது கிரெடிட்டார் டிஸ்கவுண்ட்டு. இது வேறு ஏதோ ஒரு டிஸ்கவுண்ட்டில் வந்திருக்கு. 150 டிஸ்கவுண்ட்டு. இது வந்து கிரெடிட் டெபிட் சைடு இல்லை, இது கிரெடிட் சைடு. கிரெடிட்டார் ஃபார் எக்ஸ்பென்ஸு 400. எக்ஸ்பென்ஸு லயபிலிட்டி சைடு. ஆல்ரெடி கிரெடிட்டார் சைடு எக்ஸ்பென்ஸ். இது கிரெடிட்டாரில் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கு. எக்ஸ்பென்ஸ் வந்து ஆட் பண்ணணும். சேலரி அவுட்ஸ்டாண்டிங் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதுவும் முடிஞ்சது. இது வந்து பேலன்ஸ் ஷீட்டு லைபிள் சைடு. ஸ்டேஷ்னரி 800, ஸ்டாக்கு 200 சேர்த்துருக்கு, மைனஸ் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்து அசட் சைடில் சேர்த்துருக்கோம். ஃப்ரீ ஹோல்டு ப்ராப்பர்ட்டி இந்த பக்கம் இருக்குது, இதையும் போட்டாச்சு. ஒரு நிமிஷம்.